அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 26/3/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்பாளின் அனுகிரகம், ஆசி, அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் வாழ்க்கையிலே கிடைத்து ஆனந்தமான வாழ்க்கை வாழ பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்று மாலை 3:06 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று பிற்பகல் 1:42 வரை ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளியை மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனங்கள் வாங்குவதற்கான லோன் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஐடி துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. ரிஷபராசி அன்பர்களை, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். காதலர்களுக்கிடையேயும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி வராகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுகூலமாக செல்ல வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகளுடனும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சினிமா, சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் செய்வோருக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கடகராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களுடன் நல்ல நட்பு கிடைக்கும். சுபகாரியங்களே கலந்து கொள்வதற்காக வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுவோர், ஆசிரியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் அல்லது நிறுவனர்களின் தொல்லைக்கு உள்ளாவீர்கள். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள், அமைதியாக பொறுமையாக இருந்து சாதித்து காட்ட வேண்டிய நாளாக உள்ளது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் இருக்கும், சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல வரன்கள் அமையும். வரும் மாதங்களிலே வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தென்படும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கன்னிராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு தகவல்கள் நன்மையை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலதிபர்களுக்கு பார்ட்னர்ஸுடன், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பங்குதாரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் குறையும். இதேபோல் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களிலே தலையிடக்கூடாது. புது நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மறு மனத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். பரம்பரை மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பள்ளி மாணவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். மறதியால் அலுவலகத்தில் சில ஃபைல் போன்றவற்றை வைத்து தேடி அலைவீர்கள். வீட்டிலும் சில பொருட்களை தேடி அலைவீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மூட்டுவலி, முதுகுவலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் காய்ச்சல் சளி தொல்லை இருப்பவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். டிப்ளமா மற்றும் மெரின் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கும் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புது தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் உண்டு. பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. தந்தை வழி உறவுகளாலும் நன்மைகள் உண்டு. சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மகர ராசி என்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். வீடு இடம் நிலம் மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே
தசாபுத்தி தசா மற்றும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் அனுகிரகமாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பணவரவு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. சொந்த பந்தங்களுடன் தேவையில்லாத பிரச்சனைகளில் போகக்கூடாது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வீண் செலவுகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டும். வீடு இடம் நிலம் வாங்கியவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தீர்வதிலே இழுபறிகள் ஏற்படலாம். அரசு ஊழியர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், லாட்ஜிங் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், டயர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் லாபம் பெருக வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். சில விஷயங்களிலே நீங்கள் திறமையாக கையாள வேண்டும். வீட்டிலே உள்ள பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த தொல்லைகள் அகலும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மொபைல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செவிலியர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு சில தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் உங்களுக்கு வந்து சேரும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக உள்ளது. ஐடி ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.